இதுக்குள்ளயும் மண் பொம்மை தான் இருக்கு. சரி, இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இது என்னது பாம்பு தலை வச்ச மந்திரக்கோல் மாதிரி இருக்கு. கஷ்ட கிஸ்மிஸ் அண்டாங்காக்கா உசு. இந்த அண்டாங்காக்கா உசுனா ஓனர் நினைச்சிட்டாரு. ராஜு சொல்றது கரெக்டா. அது மட்டும் இல்ல காளியா, நீ கூடிய சீக்கிரம் பெரிய பணக்காரனா ஆக போறேன்னு சொல்றாங்க. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் பெரிய பணக்காரனா ஆவேன்னு நான் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்கு ஏதாவது மந்திரக்கோல் தந்திரக்கோல் கிடைச்சதா? உனக்கு புதையல் ஏதாவது கிடைச்சதா? அப்படின்னா வழக்கம் போல ஒரு மூட்டை புடுக அள்ளி விட்டுருக்கேன்னு புரிஞ்சு போச்சு காளியா. நீங்க உங்களுக்குள்ளேயே ரேஸ் விளையாடிக்கீங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு எங்க கிட்ட மோத பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு தோத்து போயிடுவீங்க. நீங்க தான் எங்களுக்கு எதிரா சைக்கிள் பந்தயத்துல சைக்கிள் ஓட்ட போறீங்களா? இந்த குட்டி கூட போட்டியில கலந்துக்க போறானா? இங்க சட்டி போட்டுக்கிட்டு ஒரு குட்டி நிக்குது. புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களேடா. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். பீம், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒன்னும் ஆகல மகாராஜா. அவங்க தப்பிச்சு போக கூடாது, போய் பிடிங்க அவங்கள. அப்பாடா. எதுக்கு அந்த வீரன் இவ்வளவு தலை தெறிக்க ஓடி வரான்னு தெரியலையே. அச்சோ, அடடா, இவர் சுயம் நின்று விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐடியா, உன்ன மகாராஜா உடனடியா கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு. நல்லா இருந்த காலைக்கு என்னாச்சு தெரியலையே. பாருங்க, நம்மளோட காலை திரும்பி வந்துகிட்டு இருக்கு. மண்டையில தான் உனக்கு ஒண்ணு இல்லன்னு நினைச்சேன், பார்வையிலயும் ஒண்ணு இல்லாம போயிடுச்சா? அங்க வந்துட்டு இருக்கு, அது ஒண்ணு நம்மளது இல்ல. அதுவும் சரிதான். தன்னோட இனம் எதுன்னு இன்னொரு இனத்துக்கு தானே நல்லா தெரியும் காளியா. பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்க எல்லாரையும் என்ன மாதிரியே அழகாக்கிடுவேன். என் அழக பார்த்து மயங்கி இவங்க ஓடுறாங்களோ. கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.